அன்பார்ந்த ஆசிக் தொடர் நேயர்களே, உலகம் முழுக்க இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மர்மங்கள் நிறைந்த கட்டிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் தான். இன்றைக்கும் இந்த பிரமிடுகள் நம்மை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. அத்தகைய பிரமிடுகளை சுற்றி பல்வேறு கதைகள் இன்றைக்கி சொல்லப்படுது. சில நபர்கள் இது ஏலியன் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. சில நபர்கள் பல்வேறு மனிதர்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் அடிமைகளாக இருந்திருப்பாங்க, அவங்க கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் பல நபர்கள் இல்லை இந்த பிரமிடுகளை ஜின்கள் தான் கட்டுச்சுங்கிறாங்க. இன்னும் சில நபர்கள் ஆது சமூகம் இங்கே வந்துச்சு, ஏன்னா அவங்க உயரமாக இருப்பாங்கல்ல, அவங்க எளிமையாக இதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அந்த ஆன்சரை சொல்லிட்டு கிடக்கிறாங்க. அப்போ உண்மையாகவே இந்த பிரமிடை யார் தான் கட்டினது, எந்த கதை தான் உண்மையான கதை அப்படிங்கிற விஷயங்களை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இறுதியான ஒரு முடிவு நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பிரமிடு விஷயத்தில் எடுக்க முடியாது. இருந்த பொழுதும் அடிப்படை புரிந்துணர்வை இந்த காணொலி கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க காணொலிக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உறவுகளே, உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உலக மக்கள்லாம் அதிசயப்பட்டு இன்றளவும் போய் தேடி அந்த இடத்த பார்க்கணுன்னு விரும்பக்கூடிய ஒரு இடமா எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான பிரமிடுகள். இது நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிரமிடு கட்டப்பட்ட காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது தோராயமாக தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்கணும். அதாவது 4500 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்கணும்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பிரமிடுக்கு அப்புறம் தான் உலகத்தில் அதிசயமாக பார்க்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அக்ஸா டோம் ஆஃப் ராக் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி, இந்த பள்ளிக்கு பின்னாடியும் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது. அங்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜின்னை வச்சு அதை கட்டினாங்க அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு குரான் வழியாகவும் ஹதீஸ் வழியாகவும் கிடைக்கிது. ஸோ சுலைமான் நபி காலத்திற்கெல்லாம் முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சமூகமாகத்தான் பண்டைய எகிப்தியர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ டோம் ஆஃப் ராக்குக்கு அப்புறம் தமிழகத்தில் நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டிடக்கலை எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், தஞ்சை பெரியுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் இருக்குல்ல, அது இன்றைக்கி நம்ம ஆச்சரியப்படுத்துது. இது எப்படி கட்டியிருப்பாங்க, யார் கட்டியிருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து யாராவது இங்கே இதை செஞ்சாங்களா அப்படிங்கிற பல்வேறு மர்மங்கள் நிறைந்த அடிப்படையில் தான் தஞ்சை பெரிய கோயில் என்பது இன்றைக்கி காணப்படுது. ஸோ அப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய தொன்மையின் அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். அப்போ இது போன்ற கட்டிடங்கள்லாம் யார் கட்டினா, அதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஆய்வுகள் என்பது இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் குறித்த ஆய்வும் ரகசியமும் இன்றைக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஸோ எகிப்து இந்த பிரமிடுடைய காலகட்டத்தை நம்ம இங்கே பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி 5000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு தோராயமாக சொல்லப்படுகிறது. ஸோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் இருந்த பண்டைய எகிப்தியர்கள் இந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. எதற்கு கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தங்களது நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிரமிடுகளை கட்டியிருக்கிறாங்க. பல்வேறு நபர்களுக்கு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 118 பிரமிடுகள் இருக்குது ஒவ்வொரு இடங்களில். இன்னும் சொன்னால் சக்ரா, அதே போல் அபூசர், ஹவாரா இந்த இடங்களில் 118 பிரமிடுகள் இன்றைக்கி எகிப்தில் இருக்குது. இதில் அபு அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக இந்த எகிப்தில் பண்டைய காலத்துலேருந்து பயன்படுத்தப்படுது, அபு அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இது எகிப்து மக்களால் அதிகமாக வைக்கக்கூடிய அந்த பேரமும் அபு அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரமிடுக்கான அடிப்படை தேவை வருது. ஸோ பிரமிடுகளை கட்டினது யாருன்னு கேட்டால் பண்டைய எகிப்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொன்மை வரலாற்று ஆய்வுகள் நமக்கு கொடுக்குது. அந்த பண்டைய எகிப்தியர்கள் எதுக்காக கட்டினாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இறந்த தனது குடும்ப ராஜ அரசர்களுக்காக கட்டினாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த 118 பிரமிடில் கிரேட் பிரமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமிட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிஷா என்று சொல்லக்கூடிய பிரமிடு. இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிஷா தான் இருக்கிறதுலே உயரமான ஒரு பிரமிடாக காணப்படுது. இந்த பிரமிடு யாருக்காக கட்டினான்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். இவர் பார்த்திங்கன்னா 4வது வம்சாவளியில் வராரு. அதாவது ஃபாரோன் என்று சொல்கிறாங்கல்ல அந்த பரம்பரை, அந்த ஃபாரோன் பரம்பரையில் தான் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூசா நபி காலத்தில் வாழ்ந்தான், தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டான், அவனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த ஃபாரோன் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியில் 4வது வம்சத்தில் வரக்கூடிய ஒரு அரசர் தான் இந்த குஃபா என்று சொல்லக்கூடிய மன்னர். இவர் இறந்த பின்னாடி தான் இவருக்காக கட்டப்பட்ட மிகவும் உயரமான பிரமிடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரமிட் ஆஃப் கிசா என்று சொல்லக்கூடிய பிரமிடு. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 146.5 மீட்டர் இருந்திருக்கு முன்னே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு என்ன இருக்குன்னா 138.5 மீட்டர் இந்த பிரமிடுடைய அளவு இருக்குது. உலகத்திலே உயரமான பிரமிடுனா இது ஒன்று தான்.
ஸோ இந்த பிரமிடை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு ஆச்சரியங்கள் நமக்கு கிடைக்கிது. என்னென்னா, இது கிட்டத்தட்ட 27 லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்குது. அதே போல் இதற்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கல்லும் 80 டன் அளவிலான எடை உள்ள கற்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கல் எல்லாமே கிட்டத்தட்ட 500-600 மீட்டர்களுக்கு தள்ளி எடுக்கப்பட்டு வந்திருக்கு. அப்போ எப்படி ஒரு பாலைவனத்தில் இந்த கற்கள்லாம் எப்படி இங்கே கொண்டு வர முடிஞ்சிச்சு? 80 டன் ஒரு கல்லுனா இப்போ அது எவ்வளோ பெரிய வெயிட்டாக, அது எங்கேருந்து எதன் மூலமாக கொண்டு வந்தாங்கங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அதே போல் ஆய்வில் சொல்லப்படுகிறது, இந்த பிரமிடுகள் எல்லாமே எந்த கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளியே சுண்ணாம்பு கல்லை பயன்படுத்தியிருக்காங்க, உள்ள என்று சொல்லக்கூடிய கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் அந்த இறந்த சடலங்கள் அடக்கியிருப்பாங்கள மம்மிகளை, இந்த மம்மிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கிரேனைட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் சுண்ணாம்பாகட்டும் பெசல்ட் ஆகட்டும் பெரிய எடை இருக்காது. ஆனால் இந்த கிரேனைட்டை உடைக்கிறதுக்குன்னு தனி ஆயுதமே வேணும். அப்போ எப்படி இவங்க இதை உடைச்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஆச்சரியங்கள் கூட இன்றைக்கும் நிலவிட்டு இருக்கு. அப்போ பொதுவான கருத்து எப்படி முன்வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நைல் நதி இருந்துச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப தள்ளி கிடையாது. அந்த நைல் நதி கிட்டத்தட்ட இந்த பிரமிடுகள் கட்டப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் அருகாமையில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த நைல் நதியிலிருந்து கிளை நதிகளை உருவாக்கி தண்ணீரை கொண்டு வந்து அதன் வழியாக கப்பல்களில் இலகுவான முறையில் இந்த கற்களை கொண்டு வந்து பின்பு அங்கே இருக்கக்கூடியவர்கள் இதை கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் இதை கட்டலை. ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு அரச பதவிகள் இருக்கக்கூடியவங்க தான் இதை கட்டியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கும் கல்வெட்டுகளில் வந்து அந்த குஃபுவோடைய நல்ல பண்பாளர்களாக வேலையாட்களாக இவங்க இருந்தாங்கங்கிற அந்த எழுத்துக்கள்லாம் வந்து இன்றைக்கி பிரமிடில் காணப்படுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் கிடைக்கிது. அப்போ இது மனிதர்கள் மூலம் தான் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் நீர் வழியாக கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. கொண்டு வந்து அந்த மணல் பாங்கான இடத்துல தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் குழைய வச்சு அதுக்கப்புறம் வந்து மர துண்டுகளை போட்டு அதை ரோல் பண்ணி, மர துண்டுகள் உருட்டுக்கட்டை இருக்குல்ல, அது ரோலாக இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே உருளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அதை கட்டினாங்க அப்படிங்கிற செய்திகள் கொடுக்கப்படுது. ஸோ என்னதான் இருந்தாலும் 80 டன் கல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதோடைய உச்சிக்கு நான் சொன்ன மாதிரி 146.5 மீட்டர் உச்சிக்கு கொண்டு போய் எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிற தகவல்களும் இன்றைக்கி பெரிய ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஆனால் இது மனிதர்கள் பண்டைய எகிப்தியர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. குறிப்பாக எகிப்தியர்கள் இருக்கிறாங்கல்ல, பண்டைய எகிப்தியர்கள், இவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ஆனால் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு இவர்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பேர் பார்த்திங்கன்னா ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரிய கடவுள் ரா. அதே போல் உசைரி, இது வந்து மன்னரையை வந்து இது வந்து பாதுகாக்கும், இது அகல பாதாளத்தில் இருக்கும், இது வந்து நாளை மறுமை வரை நம்ம கொண்டு செல்லக்கூடிய கடவுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உசேரிங்கிற கடவுள் சொல்லுவாங்க. இந்த உசேரியுடைய மனைவி ஜெசிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடவுளும் இருக்கிறாங்க. இது போல் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக தான் பண்டைய எகிப்தியர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை அடிப்படையில் இப்படிப்பட்ட இறந்தவர்கள் இருக்காங்க, ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம், இவங்க பாதுகாப்பாக இருக்கணும், நாளை மறுமையில் இவங்க வந்து சரியாக போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு நம்பிக்கை அடிப்படையில் சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி செஞ்ச விஷயம் தான் இந்த மம்மி. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மம்மியை வந்து மம்மியிசம் சொல்லுவாங்க, அல்லது மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த மம்மிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் படத்தில் மம்மி பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி கிடையாது. வண்டுகள்லாம் விட்டு உயிரோடு இருக்கும் போதே கடித்து அப்புறம் வந்து அவங்கள கொன்று மம்மியாக மாற்ற மாட்டாங்க. இறந்தவர்களை அப்படியே எடுத்து சில திரவங்களை போட்டு அவங்கள பதப்படுத்துவாங்க. பதப்படுத்தி நூல்களை வைத்து முழுமையாக கட்டிட்டு மேலே வாசனை திரவங்களை போட்டு மூடி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பிரமிட், அதுக்கு கீழே வச்சுருவாங்க. இதுதான் மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இவ்வளோ பாதுகாப்பாக போய் சேர்க்கும் போது தான் நாளை மறுமையில் வந்து இவங்க வெற்றி அடைவாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உடலில் சில பாகங்கள் வந்து மறுமையில் வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பகுதி, அதாவது நாக்கு இருக்குன்னா அதை வெட்டிட்டு தங்கத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. எகிப்தியர்களுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, இந்த பிரமிடு வெளியே வந்து கீழிருந்து மேல் வரைக்கும் வந்து என்ன இருக்குன்னா ஒயிட்டாக இருந்துச்சு, டாப்பில் வந்து கோல்டு இருந்துச்சு. ஏன்னா தங்கம் என்பது அவங்களுடைய நம்பிக்கையில், அதாவது மறுமையுடைய நம்பிக்கையில் ஒரு பிரதான பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் இருந்துச்சு. ஆனால் கொள்ளையர்கள் பின்னாடி வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, அந்த தங்கத்தை திருடி இருக்காங்க, டேமேஜ் பண்ணியிருக்காங்கிற பல்வேறு வரலாற்று விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது நான் சொல்வது வரலாற்று ரீதியான சான்றுகள், இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தகவல்கள். இதை வைத்து என்ன பண்ணுறாங்க அறிவியல் அறிஞர்கள், இந்த முடிவை நோக்கி வர்றாங்க. அதான் மனிதர்கள் தான் கட்டியிருப்பாங்க, ஆனால் பல லட்ச மனிதர்கள் வந்து இதில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ என்னதான் இருந்தாலும் இதை கட்டுவதற்கு ஒரு நேர்த்தியான கலை வேணும். அதே போல் வந்து பழங்கால பண்டைய எகிப்தியர்கள்ட்ட கணித முறை இருந்துச்சு. சில கணித முறைகளை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான எண்ணிக்கையை வந்து அவங்க கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அக்யூரேட்டாக நேர்த்தியாக எந்தவித சறுக்கலும் இல்லாமல் 27,000 லட்சம் கல்களை பயன்படுத்தி இதை கட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசாவை கட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது வியத்தகு விஷயமாக தான் காணப்படுது. அப்போ இதோட இந்த சாப்டர் முடியுது. அதாவது வரலாற்று சான்றுகள், அறிவியல் சான்றுகள் என்று இந்த அளவோடு சுருக்கி வச்சிடுறாங்க. ஆனால் நம்பிக்கை சார்ந்து பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் வைக்கப்படுகிறது. அறிவியலில் இன்னும் சில கூற்றுகள் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஏலியன் தான் இந்த எகிப்து பிரமிடை கட்டியிருக்கணும்,
ஏலியன் இங்கே வந்து ஏலியன் தான் அந்த கல்லெல்லாம் தூக்கி வச்சு இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஏலியன் இது கட்டியிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 118 பிரமிடுகள் இதுக்கு முன்னாடியே இருக்குது. சின்ன சின்ன பிரமிடுகள் ஒரு இடத்துல வந்து ஸ்லாபாக இருக்கும், சில இடத்துல வந்து திட்டாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ட்ரையில் அவங்க முன்கூட்டி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இறந்த தங்களது மூதாதியர்களுக்கு அரசர்களுக்கு இதுபோல் பிரமிடுகளை உருவாக்கி மம்மிகளாக மாற்றி மம்மிஃபிகேஷன் பண்ணி உள்ள வைக்கக்கூடிய நிகழ்வுகள் பல 100 ஆண்டுகளாக இவங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏலியன் வந்து குறிப்பாக இந்த நபருக்கு மட்டும் இவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அறிவு கெட்டாத ஒரு விஷயமா காணப்படுது. அப்போ ஏலியன் வருகை என்பதும் இங்கே பொய்யாக்கப்படுகிறது. அப்போ இந்த பிரமிடை யார் தான் கட்டணும் அப்படிங்கும் போது தான் இஸ்லாமிய சான்றுகளில் பல நபர்கள் பல கருத்தை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக ஜின்னு இதை கட்டுச்சுன்னு சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னுதாரணம் எதை சொல்கிறாங்கன்னா, மக்சில் அக்ஸா இருக்குல்ல, இதை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சு தான் கட்டினாங்க அப்படிங்கிற குறிப்பு இன்றைக்கி குரானில் இருக்குது, பல்வேறு ஹதீஸுகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஜின்களை வச்சு தான் கட்டியிருக்காங்கிற முடிவுக்கு வர்றாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், சுலைமான் நபியுடைய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டம் எத்தனை வருஷம் சொல்லுவோம், 1444 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் வாழ்ந்தாங்க. அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. அதாவது இயேசுன்னு சொல்கிறாங்களா, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுலைமான் நபியுடைய காலம் வருது. இது வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுலைமான் நபி வாழ்ந்தாங்க. ஸோ சுலைமான் நபி வாழ்ந்ததற்கு இன்னும் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா மூசா நபி, இன்றைக்கி நம்ம ஃப்ரௌன் சொல்கிறோம்ல, எகிப்து ஃப்ரௌனு அந்த விஷயங்கள். அப்போ மூசா நபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஃபிரௌன் இருந்தான், தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டான், தன்னை கடவுள் என்று சொன்னான், மக்கள் எல்லாத்தையும் கொன்னான், அது குறிப்பாக அங்கே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்னான் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மூசா நபி காலகட்டத்திலையும் இந்த எகிப்து பிரமிடுகள் அங்கே இருந்திருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது, எகிப்து பிரமிடு மூசா நபி காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன்னா இன்றிலிருந்து 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மூசா நபி வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க காலகட்டத்தில் பிரமிடுகள் இருந்திருக்கு. பிரமிடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதோட இந்த ஃபரோனுடைய பரம்பரை வருது இல்லை, இதில் கிட்டத்தட்ட 18வது பரம்பரைங்கிற மாதிரி படித்தேன் நான். அதாவது இந்த ஃபிரௌன் இருக்கான்ல, இவனுடைய பேர் ஒரிஜினல் பேர் வேறு, அந்த பரம்பரையினால இவனை ஃபிரௌன் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ ஃபிரௌன் இருந்த காலகட்டத்தில் பிரமிடு இருந்திருக்கு, அந்த வணக்க வழிபாட்டு முறை இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ரா, உசைரிஸ், ஜெசிஸ் இந்த கடவுள்களை அவங்க வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பிரமிடு, அதாவது சுலைமான் நபி காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுங்கிறது வரலாற்றில் வந்து கொஞ்சம் பிழையாக இருக்குது. ஏன்னா சுலைமான் நபி காலகட்டத்தில் பிரமிடுகள் கட்டப்பட்டதற்கான குறிப்புகள் இல்லை. அதே போல் மூசா நபி காலத்துக்கு போய் ஃபிரௌனுக்கு நம்ம போனால் கூட அப்பயும் பிரமிடு அப்போ கட்டலை, அப்போ பிரமிடுகள் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் இன்னும் தள்ளி போங்களே, மூசா நபிக்கு பின்னாடி நீங்கள் போங்க. மூசா நபிக்கு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ராஹிம் நபியுடைய காலத்துக்கு போவோம். இப்ராஹிம் நபி காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்படுகிறது. அப்போ 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி காலகட்டத்தில் இவங்க இந்த பண்டைய எகிப்தியர்கள் வந்து இந்த பிரமிடுகளை கட்டியிருந்தாங்களான்னு கேட்டால் அப்போவும் கட்டலை. அப்போ எப்போ கட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் நபி 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அதற்கு முன்னாடி சொல்லப்படுகிறது, இன்றைக்கி வரலாற்று குறிப்பு என்ன சொல்லுதுன்னா 4500 to 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பண்டைய எகிப்தியர்கள் எகிப்தில் வாழ்ந்தாங்க, எகிப்து நிலப்பரப்பில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த எகிப்து நிலப்பரப்பில் இருந்த இவங்க 4000 ஆண்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கும் போது இப்ராஹிம் நபி காலத்தை அது குறிக்காது. இப்ராஹிம் நபி காலம் நான் சொன்ன மாதிரி 4000 ஆண்டுன்னு தோராயமாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க 4000க்கு முன்னாடி இருந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன முடிவுக்கு வர முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அதாவது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் வந்து நூஹ் நபி இருக்காங்கல்ல, நூஹ் நபி காலத்திற்கும் இப்ராஹிம் நபியுடைய காலத்திற்கும் மத்தியில் தான் இந்த பண்டைய எகிப்தியர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பண்டைய எகிப்தியர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. முஸ்லீம்கள் என்பது ஒரே இறைவனை அவங்க வணங்கலை. ஆனால் நீங்கள் நல்லா பார்க்கணும், ஆதம் நபியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் வரைக்கும் ஏகத்துவம் மேலோங்கும், அதாவது ஒரே இறைவன் சொல்லக்கூடிய கொள்கை மேலோங்கும். இறை தூதர்கள் வருவார்கள், அதை சத்தியமாக நிலைநாட்டுவார்கள். அன்று வழிபாட்டு முறைகள், அதாவது இறைவனுக்கான இறைவனுக்கான வழிபாட்டு முறைகள் வெவ்வேறு வடிவங்களில் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம 5 நேர தொழுகைன்னு சொல்கிறோம்ல, அன்னைக்கு ஒவ்வொரு இறை தூதரும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த வழிபாட்டு முறை இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய நிலையில் இருக்கும், தவிர சூரியனோ சந்திரனையோ வணங்கக்கூடிய நிலையில் இருந்திருக்காது. அப்போ ஆதம் நபியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் பல்வேறு ஏகத்துவ சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும், பின்பு சிலை வழிபாடுகள் வந்திருக்கும். ஸோ அந்த ரொட்டீனுடைய பீரியடில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியுதுன்னா, பண்டைய எகிப்தியர்கள் இது போன்ற நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க. அந்த எகிப்தியர்களில் தான் பல்வேறு இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் மூசா நபி வலிமையாக வந்திருக்கிறாங்க, அங்கே எகிப்து மக்கள் மத்தியில் வந்து ஏகத்துவ சிந்தனையை நிலைநாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல எந்த விதத்திலும் இவர்கள் என்ன பண்ணல, சுலைமான் நபி காலத்தில் அவங்க ஜின்களை வச்சு இது கட்டினாங்கிறதும் பிழை, அதே போல் மூசா நபி காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்கிறதும் பிழை, அதே போல் இப்ராஹிம் நபி காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்லக்கூடியதும் பிழை. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா
ஆது சமூகம் இருக்காங்கல்ல, மலைகளை குடைந்து வாழ்வார்கள்ல, இவங்க இதை கட்டினாங்கங்கிற சில கதைகள் நம்ம பார்க்க முடியுது. ஆது சமூகம் பார்த்தீங்கன்னா, ஆது சமூகம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பண்டைய எகிப்தியர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆது சமூகம் சாலிஹ் நபிகள் காலத்தில் இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆது சமூக காலத்தில் அவங்க மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள். ஆது சமூகமாகட்டும் சமூகமாகட்டும் இவங்கெல்லாம் 70 அடி உயரம் இருப்பாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதோட இதை கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாங்க. 70 அடி உயரம் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே கையில் அல்லாக்கா தூக்கி இதை கட்டியிருப்பாங்க. ஏன்னா 70 அடி உயரம் இருக்கிறவனுக்கு ஒரு கல்லை தூக்குறது எவ்வளோ பெரிய ஈஸி, சின்ன கல் மாதிரி தான். நீங்கள் 80 டன்னு சொல்கிறது கூட அவனுக்கு 8 கிலோ கூட தேராது அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஆது சமூகம் வாழ்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டானு, சவுதி அரேபியா இது போன்ற பகுதிகளில் தான் தவிர அவங்க இங்கே வந்தாங்க, இவங்க தான் பிரமிடை கட்டினாங்கன்னு நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா அவங்க காலமும் கொஞ்சம் முன்னோக்கி இருக்குது. நான் சொன்ன பண்டைய எகிப்தியர்களுடைய காலம் பின்னோக்கி இருக்குது. அதே போல் பண்டைய எகிப்தியர்கள் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல் ஆது சமூகம் பல்வேறு சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க, பல்வேறு சிலைகளையும் கடவுளையும் வணங்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்லாமிய பிரச்சனை, அதாவது ஏக இறைவனை பற்றி சொன்னாங்க, அவங்க மாறு செஞ்சாங்க. பின்பு இறைவன் பெரிய தண்டனையை அந்த ஆது சமூகத்துக்கு கொடுத்தான். பெரிய புயல் வந்துச்சு, நிலநடுக்கம் வந்துச்சு, இது போன்ற எரிமலைகள் வெடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ ஆது சமூகமும் இங்கே வந்து பிரமிடை கட்டலை, ஜின்களும் கட்டலை. ஆனால் ஜின்கள் ஆதம் நபி உருவான பின், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி, இன்னும் சொல்லணும்னா இங்கே மனிதர்கள் படைப்பதற்கு முன்னாடி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா ஜின்கள் தான். இந்த ஜின்னில் நல்ல ஜின் இருக்குது, கெட்ட ஜின் இருக்குது, காஃபிர் இருக்குது, முஸ்லீம் இருக்குது. முஸ்லீம் மட்டும்தான் ஜின்னு இல்லை, முஸ்லீம் அல்லாத ஜின்கள், காஃபிர் ஜின்கள், அதாவது முஸ்லீம் அல்லாத ஜின்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜின்கள் எல்லாமே வசியப்படுத்தி ஷைத்தான்களின் மூலமாகத்தான் இந்த ஃபாரோன் மன்னன் இருக்கான்ல, இந்த பண்டைய எகிப்தில் வாழ்ந்த ஃபாரோன் மன்னன், இவன் என்ன பண்ணியிருக்கானா இந்த ஜின்களையும் சைத்தான்களையும் வச்சு தான் இந்த கட்டிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களும் இங்கே சொல்லப்படுகிறது. இது எதுவுமே மார்க் அடிப்படையில் தான் பல நபர்கள் சொல்கிறாங்க தவிர அறிவியல் ரீதியாக பல்வேறு நபர்கள் இதுதான் நிரூபிக்க முடியல. ஏன்னா அறிவியல் என்றைக்கும் என்ன பண்ண முடியாது, மார்க் விஷயங்களை நுழைஞ்சு நிரூபிக்க அது முயற்சி பண்ணாது. ஏன்னா அது அவங்க நம்பிக்கையும் தான் விடும் தவிர இது அறிவியல் ரீதியாக, அதாவது இன்னும் சொல்லணும்னா மனுஷன் எத்தனை அடி, 6 அடி, அதிகபட்சம் 7 அடி நம்ம சொல்லுவோம். ஆனால் நம் வேதங்களில் குர்ஆன்ல ஆகட்டும், இன்னும் பல்வேறு வேதங்களில் கூட, கிறிஸ்தவர்கள் வேதங்களில் கூட மனிதன் 60 அடி 70 அடி இருந்தான்னு சொல்லப்படுகிறது. இதை நம்ம முழுமையாக நம்புகிறோம். ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷனாலே 6 அடி தான். அதே போல் மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 100 வயசு இருப்பான், 120 வயசு இருப்பான் அப்படின்னு தான் வந்து அறிவியல் சொல்லுது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், 5000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் அன்றைக்கி இருந்த இறை தூதர்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம், அதை நம்புகிறோம். அப்போ இதற்கும் அறிவியலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன பண்ண முடியாது, எந்த விதத்திலும் மார்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது, மார்க்கம் எந்த விதத்திலும் அவங்களோடு போய் நிரூபிக்கிறேன்னு நம்ம நிற்க முடியாது. ஏன்னா இது நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கிறனால இதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்போ நம்பிக்கை சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்குது. அது ஜின்னோ அல்லது வந்து வேறு விதத்தில் கட்டப்பட்டதோ அது நிச்சயமாக இறைவன் தான் அறியக்கூடிய நிலையில் இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒரு பிரம்மாண்ட விஷயங்களை ஏற்படுத்துது, ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்குது. அப்போ அந்த அத்தாட்சிகள் இன்றைக்கி நம்ம ஹூது சமூகம் அல்லது ஆது சமூகத்தை பார்க்குறோம், அவங்க வாழ்விடங்களை பார்க்குறோம். ஆது சமூகம் வாழிடம் பார்த்திங்கன்னா ஹிஜ்ரு என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த ஹிஜ்ரு மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆது சமூகம் குடைஞ்ச அந்த மலைகள் எல்லாமே இன்றைக்கி அப்படியே இருக்குது. ஏன் இறைவன் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தாச்சி இப்படி ஒரு சமூகம் இருந்துச்சு, இதை நம்ம அழித்தோம், இது போன்ற அழிவுகள் வந்து ரொம்ப அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் நிகழும் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பனைக்காக தான் என்ன பண்ணியிருக்கான் இறைவன் அந்த ஆது சமூகம் வாழ்ந்த இடத்த வச்சுருக்கிறான். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபிரௌன் இறந்துட்டான்ல, அவனுடைய உடலை இன்றைக்கும் இறைவன் பாதுகாக்கிறான். ஏன் பாதுகாக்கிறான், குர்ஆனில் இறைவன் தெளிவாக சொல்கிறான், இந்த ஃபிரௌனுடைய உடலை நாம் என்ன பண்ணுவோம், உலகம் அழியும் வரையும் பாதுகாப்போம். இன்றைக்கி மியூசியத்தில் அந்த கெமிக்கல்லாம் போட்டு, ஆனால் உருவங்கள் மாற்றப்படாமல் அது அப்படியே இருக்குது, நல்லா உயரமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஃபிரௌன் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருந்திருப்பான். அவன் வந்து மூசா நபி காலத்தில், சுலைமான் நபி காலத்துல எல்லாம் 70 அடி கிடையாது. இந்த 70 அடி என்ற வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி, அதே போல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆது சமூது கூட்டங்கள்லாம் உயரமாக இருந்தாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி வரையும் சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் நபியிலிருந்து அந்த உயரமான மனிதர்கள் அப்படிங்கிற அந்த வரையறை என்பது இங்கே கொண்டு வரப்படலை. அப்போ நமக்கு இங்கே தெளிவாக புரியுது, இது வந்து ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய அத்தாட்சி தான் இந்த பிரமிட் என்பது. அது வந்து இறை மறுப்பாளர்கள் கட்டினாலும் சரி அல்லது இறை சிந்தனை கொண்டவர்கள் கட்டினாலும் சரி, அந்த கட்டிடக்கலை இன்றைக்கி வந்து நம்மளை பிரம்மாண்டப்படுத்துது. அதோடைய படைப்பு மிகப்பெரிய உச்சபட்சமாக இருக்குது. மனிதனுக்கு இந்தளவு அறிவு இருந்திருக்கு. அதாவது பண்டைய காலத்தவர்கள் வந்து அறிவற்றவர்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்மளோட புத்தி கூர்மை உள்ளவர்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இன்றைக்கி வந்து பிரமிடுகள் காணப்படுது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த உலகம் அழியும் வரை இந்த பிரமிடுகள் எல்லாமே
உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக மனிதனுடைய ஆற்றல் இந்தளவு வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை தான் இன்றைக்கி பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.